ஹலோ. ரெட்ரோ படத்தோட கிளாஸா இன்னொரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா அது தமிழ் படம் கிடையாது. பட் அந்த படத்துக்கு தெலுங்குல பயங்கரமான ஹைப் இருக்கு. சரி, ஓகே, அந்த படத்தை பார்ப்போமே அப்படின்னு பார்த்த படம் தான் ஹிட் 3. சோ போலீஸ்லயே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டில் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த HIT. அதுல ஒர்க் பண்ற ஒரு ஆள் தான் நம்ம அர்ஜுன் சர்க்காரான நானி. ஒரு கிரைம் த்ரில்லர் படம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ட்ரெயிலே தெரிஞ்சிச்சு. பட் வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம நார்மலா பாக்குற கிரைம் த்ரில்லர் மாதிரி இல்லாம இது வயலன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்குது. எக்ஸ்ட்ரா மட்டும் இல்ல, ரொம்பவே எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. அந்த வயலன்ஸ் அவங்க ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியும் அந்த வயலன்ஸ் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க பண்ணிருக்கிற சில விஷயங்களையும் வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்காக வச்சிருப்பாங்க சில சீக்வன்ஸ் எல்லாமே. அது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சில கிரைம் த்ரில்லர் படங்கள் எல்லாம் பாத்தீங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வயலன்ஸான படங்கள் மார்க்கோ அந்த படம் ஆகட்டும், ஏன்டா எல்லாம் முடிஞ்ச அப்புறம் போய் இது ஜஸ்டிஃபை பண்ணா என்ன பண்ணலன்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு அந்த மார்க்கோ படம். ஏன்னா எல்லாம் முடிஞ்சிரும், எல்லாம் முடிகிற வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணி கடைசியில ஹீரோ போய் அது நீ எதுக்கு போற, எல்லாம் முடிஞ்சு ஃபேமிலியே போச்சு, இதுக்கப்புறம் நீ போனா என்ன போகட்டி என்ன அப்படிங்கிற இருக்கும். அது வரைக்கும் ஹீரோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போறதெல்லாம் வந்து அந்த சீன்ல வந்து வேணே திரிச்ச மாதிரி இருந்துச்சு சில வயலன்ஸ் எல்லாமே வந்து மார்க்கோல. பட் இந்த ஹிட் 3ல வந்து அந்த வயலன்ஸ்க்கு சில பேக் ஸ்டோரி எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாமே வந்து ப்ராப்பரா நமக்கு ஓகே, இதனால இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஓகே இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறது வந்து 80% நமக்கு வந்து இந்த வயலன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்குது. பட் எமோஷனலா அந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானி படம் அப்படின்னாலே எமோஷனல் பயங்கரமா இருக்கும். நமக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் அந்த ஃபீல் அந்த ஒரு படத்துல இருக்கும். பட் இந்த படத்துல வந்து இருக்கு, அந்த எமோஷனல் இருக்கு. பட் அந்த எமோஷனல் அவங்க காமிச்ச விதம் மேபி வந்து அந்த எமோஷனல்ல வந்து நானியோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதாவது அவரோட ரோலே கிடையாது அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்ல. ஏன்னா இவர் ஃபுல்லாவே வந்து ஒரு அடிக்கடி ஒரு பயங்கரமான வயலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. எமோஷனல் எல்லாமே ஆப்போசிட்ல நடந்துட்டு இருக்கு. அந்த எமோஷனல் கூட நமக்கு பெருசா கனெக்ட் ஆயிக்க முடியல. அது பயங்கரமான ஒரு எமோஷனலான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதை காமிச்ச விதமாகட்டும், அதுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற ஒரு அம்மா எல்லாம் வந்து குழந்தை சார் அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னுமே இந்த எமோஷனல் நல்லாவே சொல்லியிருக்கலாமே. அந்த குழந்தைக்கு உண்டான அந்த ஃபீல், அந்த ஒரு எமோஷனல்ல வந்து அந்த அம்மா சரியா காமிக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கல. சோ அந்த குழந்தை எமோஷனல்ல மட்டும் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அந்த சீன். அண்ட் ஹீரோயின் ரோல் சும்மா ஒரு சாங்க்கு வந்துட்டு போற ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களோட ரோலை வந்து எண்டிங் வரைக்குமே ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. அது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு கேமியோ ஒன்று வருது. ஒரு நேச்சுரல் ஸ்டார் நானி படத்துல ஒரு நேச்சுரலா சூப்பரா நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் கேமியோ பண்ணிருக்காரு. ஒரு வயலன்ஸ் படத்துல ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி சும்மா ஏதோ வயலன்ஸ் வைக்கணுமே, ஏதோ ஒரு 4-5 பேர் போட்டு தள்ளணுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ரத்தம் திரிக்க ஒரு படம் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம, உங்களுக்கு வந்து ஒரு அடிதடி படம் எல்லாம் பிடிக்கும், பட் அதுல நல்ல ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு படமா இருக்கும். சோ ஒரு கண்டென்ட் பேஸ்டு ஒரு கிரைம் த்ரில்லர் படமா இருக்கும் இது.